ஹாய் செல்டேஸ், நாங்க தான் உங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா, நீங்க தானே சொன்னீங்க ரொம்ப நாளாவே கேட்டுட்டு இருந்தீங்களா கார் வாங்கிட்டு ஏன் லாங்கா எங்கேயும் போக மாட்டேங்கிறீங்க. லாங்காலாம் இல்ல, 50 கிலோமீட்டர் 50க்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துக்கு நாங்க போனதில்ல. சோ வந்து அந்த பிளேஸ்க்கு போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்ன பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா போக போக சொல்றேன். போக போக நாங்க சொல்றோம் எங்க போறோம்ட்டு. இப்போ நாங்க என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல வந்து சமைச்சு எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு சமைச்சு. வெளி சாப்பாடுலாம் குட்டிக்கெல்லாம் செட் ஆகாது இல்லையா. என்ன சமையல் பாத்தீங்கன்னா, புளி சாதம், சிக்கன் 65, உருளைக்கிழங்கு வறுவல், இது மூணுமே தான் செய்ய போறேன். இது மூணையும் செஞ்சு எடுத்துக்கிட்டு நாங்க வந்து ஜாலியா கார்ல டூர் போறோம். ஓகே, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்க போறோம், எந்த இடத்துல போய் என்ன ஆயிடுச்சு. சீக்கிரம் செய்யணும். நம்ம வீடியோ பாருங்க. வீடியோக்குள்ள போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பாத்தீங்கன்னா அந்த அடுப்புல சோறு இருக்கு. இந்த அடுப்புல வந்து உருளைக்கிழங்கு வறுக்க போறேன். வறுத்து முடிச்சதும் எப்படி வறுக்கிறேன்றதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நான் ஆட் பண்றேன். வறுத்து முடிச்சுட்டு சிக்கன் வேற வறுக்கணும். இதெல்லாம் வேலை இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவோம். ஓகே, வெயிட் பண்ணி பாருங்க. பாத்தீங்களா சிக்கன் பொரிக்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இதெல்லாம் கிளறி கொடுத்தா அவ பொரிப்பான். நான் தான் பொரிக்கணும். ஆல்ரெடி உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இப்போ இதை மட்டும் பொரிச்சுட்டா நமக்கு வேலை முடிஞ்சிடும். ஏற்கனவே டைம் வேற லேட் ஆயிடுச்சு. நம்ம பட்டு பண்ணி இதை முடிச்சிருவோம். அவங்க அங்க புளி குழம்பு வச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்க, எல்லாம் லாஸ்டா பினிஷிங்கா காட்டுறேன் என்ன நான் செஞ்சிருக்கோம். பாத்தீங்களா, நான் பக்கோடா போட்டுக்கிட்டு இருக்கேன். இங்க புளி குழம்பு வெந்துக்கிட்டு இருக்கு. சமைச்சு முடிச்சுட்டு பினிஷிங்ல எல்லாத்தையும் காட்டுறோம் நாங்க. எப்படி பாத்தீங்களா, ரெடி ஆயிட்டு இருக்கு. பக்கோடா ரெடி ஆயிட்டு இருக்கு. புளிக்குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்சல் கட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ பார்த்தீங்களா எல்லாம் பேக்கிங். நாங்கள் போகிற இடத்துல சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கு பொரியல், பக்கோடா, சிக்கன் பக்கோடா ரெடி. எல்லாம் சேர்த்து பார்சல் கட்டி சாப்பிடும் போது உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் எங்கே போகிறோன்றதை. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது வேற நாங்கள் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ரெடி ஆயாச்சு. ஓகேவா, கொஞ்சம் ட்ரெஸ் அங்கே போய் ரீல்ஸ்லாம் பண்ணுறதுக்காக அவங்க வந்து சாரீ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம போகிற வழியில் பார்ப்போம் ஃபினிஷிங் தான். டைம் ரொம்ப ஆயிடுச்சு வேறு. நாங்கள் போகிற இடத்துக்கு பார்த்தா அதுக்கு மாங்காய்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், சாப்பிட்றதுக்காக. உப்பு போட்டு ட்ரெஸ்லாம் பாதி எடுத்துகிட்டு போகிறோம். ஆமாம், அதுவும் போட்டது தான். ஓகே, நாங்கள் ஃபைனலாக கிளம்பிட்டு நாங்கள் காமிக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிட்டோம். டைம் ஆயிடுச்சு ரொம்பவுமே. அங்கே வேற கார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நாங்கள் காஸ்டியூம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கா? எங்கே போகிறோன்றதெல்லாம் கண்டினியூவாக பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு. ஓகே, போகலாமா? எங்கள் கார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நடந்து காருக்குள்ளே போக போகிறோம். நீங்களாம் சொல்லிகிட்டே இருந்தீங்க எங்கே போங்கன்னு சொல்லிட்டு. மெயினாக நான் அதுக்காக தான் கிளம்பியிருக்கேன். ஓகேவா? ஓப்பன் த டோர். ஆல்ரெடி எல்லாம் பேக் பண்ணது எல்லாம் எப்படி இருக்கு பாருங்களா உள்ள. இப்படிலாம் இதை வச்சா எப்படி? நாங்க கார்ல போய்கிட்டு இருக்கோம். மாங்காய்லாம் அப்படியே எடுத்துக்கிட்டோம். கார் எங்களுக்கு செட் ஆகாது. ஸோ அதனாலே நாங்கள் வந்து மாங்காய்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். போயிட்டு இருக்கோம் கார்ல ஜாலியா. தெரியுதா எங்க போறோன்றதெல்லாம் பாப்பீங்க நீங்க. ஓகேவா, அந்த இடம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்க போக போக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாங்க போறோம். ஓகே, ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மாங்காய் சாப்பிட்டுட்டே போயிட்டு இருக்கோம். சூப்பரா இருக்கும். புலா போட்டு காலையில இருந்து சாப்பிடல. நாங்க வேற புளி சோறுலாம் கட்டிக்கிட்டோம். பக்கோடாலாம் எடுத்தாச்சு. ஆனா சாப்பிடறதுக்கு தான் எங்க போய் சாப்பிடுறதுன்னு தெரியல. சீக்கிரமா ஆனா சாப்பிட்டுறணும், ஏன்னா வந்து கெட்டு போயிடும். அதனால நாங்க சீக்கிரமா சாப்பிடுறோம். இப்ப சும்மா இப்போதைக்கு கார்ல மாங்காய்லாம் சாப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? ஓகே, சாப்பிடுவோம். பாப்போம் நெக்ஸ்ட். பாத்தீங்கன்னா நாங்க தண்ணி வாங்கிட்டு இருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப நாளா ஆசை, கார்ல வந்து மழை பெய்யணும் கார்ல போகும்போது. மழை பெய்யுதுங்க உண்மையாலுமே. இங்க பாருங்க, இங்க காட்டுல கடுவோம்.
மழை பெய்யுது உங்களுக்கு தெரியுதா? இவளுக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை மழை பெஞ்சிட்டே இருக்கும் போது நம்ம கார்ல போகணும்னு. அந்த ஆசையெல்லாம் நிறைவேறுது. இப்போ ஜோரா பெய்யும் போது நான் அப்படியே ஓபன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். அப்படி ஆயிரு மழை பெய்யுதா? இன்னும் நல்லா பெய்யும் போது உங்களுக்கு நாங்க ஓகே தண்ணி பாட்டில் வாங்கியாச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் எங்க கிடைக்குமோ தெரியல. ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கோம். இன்னும் நாங்க எங்க போறோன்றதே உங்களுக்கு நாங்க சொல்லல. அங்க போயிட்டு கூட நாங்க சொல்றோம். ஆமா எங்க போறதே சொல்லல. ஆமா ஜாலியா இருக்குங்க. இங்க பாருங்க சாரி கட்டிட்டு இப்பெல்லாம் வண்டியில வரவே மாட்டான். அதிசயமா ஏதோ கார்னால கம்முன்னு வரான். எல்லாம் சாரியே கட்ட மாட்டான். ஓகே நம்ம போவோம். சாப்பிடும் போது எங்க நிப்பாட்டுறோம் அப்புறமா பாப்போம். பொட்டேட்டோ பொரியல், சிக்கன் 65, அப்புறம் சோறு இதெல்லாம் நாங்க வந்து கார்லயே சாப்பிட போறோம். ஓரம் கட்டிட்டோம் வண்டிய. ஸோ நாங்க இறக்காம நாங்க சாப்பிட்டுப்போம். ஓகேவா? சாப்பிடும் போது காட்டுறோம். இப்ப பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா? எனக்கு பாருங்க சிக்கன் லெக் பீஸ் தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆமா அவங்க வந்து உருளைக்கிழங்கு பொரியல். ஓகே லெக் பீஸ் சாப்பிட்டு வந்துடுறோம் நாங்க. சரியான பசி எங்களுக்கு. நாங்க முன்ன சாப்பிட போறோம். பாத்தீங்கன்னா நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தெம்பா காமெடி பண்ணிட்டு இருக்கோம். ஒரே காமெடியா இருக்குதுப்பா. ஃபன்னா இருக்கு. மழை வேற ஒரு பக்கம் விட்டு விட்டு வருது. வரவும் மாட்டேங்குது. வந்தா ஸ்லோவா வருது. எப்போ போய் எப்ப என்னத்த பண்றதுன்னு தெரியல. பாக்கலாம். ஓகே சாப்பிட்டாச்சு. தெம்பா இருக்கும் இப்பயாச்சு. ஆமா ஆமா செம்மையா இருந்துச்சு சாப்பாடு. ஓகே பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து அவளுக்காக பூ வாங்க வந்திருக்கேன். பூக்கடையில் போய் நான் காட்டுறேன். பார்த்தீங்களா பூ அவளுக்கு தான். எப்படி இருக்கு பூவு? வாங்கிட்டு போய் கொடுக்கும். ஆஹா வேணாம். ஓ 1.5 முழம். தேங்க்யூ. வாங்கியாச்சு. நாம இப்போ அவங்களுக்கு கொடுக்கலாம். எங்கே தாண்டா போகிறோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? போக உங்களுக்கே தெரியும் நாங்கள் எங்கே போகிறோன்றத. ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே இந்தாங்க மேடம் பூ உங்களுக்கு. இப்போ வைக்கிறீங்களா அப்புறமா வைக்கிறீங்களா? அப்புறமா வச்சுக்கலாம். அழகாக மேக்கப் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வை. சரியா? இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் தான் இருக்கோம். நாங்கள் ரீச் ஆக போகிறோம். அங்கே போயிட்டு நாங்கள் எந்த லொக்கேஷனுக்கு வந்திருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் டச் அப் ஆயிக்கிறாங்க மேடம். ஏன்னா அந்த இடம் வந்து இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு முன்னாடியே நாங்க வந்து கொஞ்சம் ரீல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். நல்லா இருக்கு பிளேஸ். அதுக்காக நிப்பாட்டி இருக்கோம். ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்க போறோன்றத அங்க போய் நாங்க காமிக்கிறோம். எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க பாத்தீங்களா பேக்ல. இப்படிதான் பண்றாங்க. என்னங்க குங்குமம் ஏன் சூடினாய்? கண்ணாடி வேற இல்ல. கண்ணாடி தான் ஒரு குறையா இருக்கு. கார்ல தான் இருக்குதுல. பாத்தீங்களா? குட்டி அப்படியே ஃப்ரண்ட் கேமராவே குங்குமம் வச்சுக்கிறேன். மேக்கப் பண்ணு. பாத்தீங்களா பூ வைக்கிற தலை சீவிக்கு எந்திரிச்சு. என்னம்மா மேக்கப் பண்ணி முடியல உனக்கு? தலைவாரு கிளவாருன்னா சரி வாரிக்கு வரைக்கும் தான். ஃப்ரண்ட் கேமராவும் காட்ட மாட்டீங்க. ஓகே இவங்க பாத்தீங்கன்னா ரெடி ஆகுறாங்க. மழை வர போதுமோ சீக்கிரமா வந்துரு. பூலாம் அங்கேயே அழகா வச்சிட்டு இருக்காங்க. ஸோ ரெடி ஆகட்டும் இவங்க. ரெடி ஆயிட்டியா? ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? இந்த பிளேஸ் காட்டிடலாமா? பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. இது வந்து எப்படி இருக்கு பாருங்க. இந்த மெயின் ரோட்லாம் இரு டோர் சாத்திடலாம் நம்ம.
இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளூர்ல இருக்கு. சூப்பரா இருக்குங்க. ஆனா பார்க்க இன்னும் மீதிலாம் நாங்க சொல்றோம் எங்க போறோன்றது. மாந்தோப்பு ஓகே பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கு வரியா சாப்பிட்டு. ஓகே ஓகே டச்சப் ஆயிட்டியா? நாங்கள் வந்து பாட்டு செலெக்ஷன் பண்ணி ரீல் இல்லை லொக்கேஷன் நல்லா இருக்கா பாருங்க. சூப்பராக இருக்கா? எங்கள் கார் அங்கே தனியாக நிற்குது. இந்தா ஓகேவா? ஆன் பண்ணிட்டேடா வீடியோ. நான் டைம் ஆன் பண்ணவாடா பண்ணு. பாத்தீங்கன்னா நாங்க வந்து இந்த பிளேஸ்ல ரீல் எல்லாம் எடுத்தாச்சு. இப்போ வந்து அடுத்து நாங்க போக வேண்டிய பிளேஸ்க்கு போயிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எந்த இது என்ன இடம்னா இது வந்து திருவள்ளூர் ரோடு. சோ வந்து 50 கிலோமீட்டர் எங்க வீட்ல இருந்து. சோ இன்னும் நம்ம பக்கத்துல நெருங்கிட்டோம். அந்த பிளேஸ்க்கு போய் நாங்க காமிக்கிறோம் எங்க போறோம். திருவள்ளூர் பூண்டியா? ஆமா திருவள்ளூர் பூண்டி. யாராவது போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம். அங்க என்ன இருக்கும் அப்படின்னாக்கா தண்ணி எல்லாம் நல்லா இருக்கும். டேம் மாதிரி இருக்கும். சூப்பரா இருக்கும். சோ அதனாலதான் நாங்க அங்க போயிட்டு இருக்கோம். அங்க போயிட்டு பிளேஸ் கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்படியே காட்டுறேன். காடு மாதிரி இருந்துச்சா, நான் சாரி போட்டிருக்கேன் ரீல்ஸ் பண்ண நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டுதான் எடுத்தேன். திடீர்னு நிப்பாட்டி ஏன்னா வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகுது இல்லையா. கிளைமேட் ரொம்ப போயிடுச்சுன்னா அப்புறம் எங்களால எடுக்க முடியாது. அதனாலதான் நாங்க எடுத்துட்டோம். இப்ப நாங்க அங்க போயிட்டு அங்க தண்ணி எல்லாம் போகுது. சூப்பரா இருக்கும். அந்த பிளேஸ் எல்லாம் காட்டுறோம் எப்படி இருக்குன்னு மறக்காம பாருங்க. ஓகே நம்ம போயிட்டு காமிப்போம். பாய். பாத்தீங்கன்னா நாங்க வந்து உள்ள போக போறோம். அந்த அத பாருங்க. இத பார்த்தாலே உங்களுக்கு யாருக்கா தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க நாங்க எங்க வந்திருக்கோம்ன்றது. இப்ப வந்து உள்ள போயிட்டு இருக்கோம். எப்படி காடு மாதிரியே இருக்கு. இருடா ஃபுல்லா காடு மாதிரியே இருக்கா? உங்களுக்காகவே தாங்க நாங்க வந்திருக்கோம். நீங்க தான் லாங்கா போங்க. சூப்பரா இருக்கு பாருங்களேன். போங்க போங்க. காடு மாதிரியே இருக்கு பாருங்க உள்ள ஃபுல்லா. சூப்பரா இருக்கு. ஆனா பிளேஸ்லாம் உள்ள இன்னும் உள்ள போயிட்டுலாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்க ஃபுல்லா காடு தான். ஓகே காட்டுக்குள்ள போறோம். காட்டுக்குள்ள நாங்க போறோம். இங்க பாருங்க காட்டுக்குள்ள போறோம். உள்ள போயிட்டு நாங்க காட்டுறோம் எப்படி இருக்குன்ட்டு. பாத்தீங்கன்னா நாங்க ஒரு வழியா அப்படியே வந்துட்டோம். எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? உள்ள போய்கிட்டே இருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமா. இடமே டிஃப்ரெண்டா இருக்குங்க. சந்து சந்தா போகுது. பயமா இருக்குங்க எங்களுக்கு காட்டுக்குள்ள. ஏதோ காட்டுக்குள்ள வந்துட்டு நாங்க மாட்டிக்கிட்டு இங்க பாருங்க எப்படிங்க இது உள்ள காரு போகும். இங்க பாருங்க இந்த சந்து உள்ள இப்ப போகணும். சோ ஆனா வந்து ஆனா பயமா இருக்கு இந்த காட்டுக்குள்ள வந்து. இங்க பாருங்க உள்ள அப்படியே போகுதா காடு மாதிரியே இருக்குங்க. பாத்தீங்களா வெறும் காடா இருக்கு. இது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா என்ன ஏரியாமோ இது எந்த சைடுன்னு பாத்தீங்கன்னா செம காடா இருக்கு. நம்ம பாப்போம். இப்ப நாம போய்கிட்டு இருக்கோம். பக்கத்துல வந்துட்டோம். என்னடா இடம்? ப்ளீஸ் சொல்லுங்கடா மறந்துட்டேன். ரங்கவரமா? ரங்கவரம் போய்கிட்டு இருக்கு. வந்து திருவள்ளூர் பக்கத்துல இருக்க ரங்காவரமாடா. அங்க வந்து டேம் இருக்கு. அதுக்காக போயிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேர் வருமேமோ. ஏதோ ஒரு அதுக்கு முன்னாடி பூண்டி பக்கத்துல எல்லா இடத்தையும் நாங்க சுத்தி பார்க்க போறோம். யாருக்காவது வரணும்னா மறக்காம வந்து எங்களுக்கே தோணுது சொல்றமே தவிர
காட்ட மாட்டோம். நாங்க தேடிக்கிட்டு இருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. எங்களுக்கு வந்து வழி எல்லாம் மறந்துச்சு. லொகேஷன்ல வேற இடம் காட்டுறதுனால நாங்க தேடிட்டு இருக்கோம். அந்த இடம் எங்கன்னு கேட்டு கேட்டு தேடுறோம். கேட்டா யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அங்கெல்லாம் போறீங்க ரங்காபுரத்துக்கு இந்த மங்கை அந்த மாதிரி ஏன் அங்கெல்லாம் போறீங்க அப்படின்னு மர்மர் படத்துல சொல்லுவாங்கல்ல, அங்க போவாதீங்க. கூடிய சீக்கிரம் நாங்க வந்து இடத்த கண்டுபிடிச்சு உங்களுக்கு நாங்க காமிப்போம். அருவி எல்லாம் ஓடும், தண்ணி எல்லாம் ஓடும். நம்ம அதெல்லாம் பாக்கணும். மெயினா நாங்க அதுக்குதான் இவ்வளவு டிராவல் பண்ணி வந்திருக்கோம். யாரும் வழி சொல்ல மாட்டேங்கிறாங்க. 50 கிலோமீட்டர் மேலேயே போயாச்சு போல. காடு கடா இருக்கு, பயமா இருக்குது. பாக்கவே சந்தோஷம் தான் எங்கெங்கயோ போகுது. ஆனா அது மட்டும் வந்து சேரல. தெரியும் ஜன்னல்ல. ஆமா, பயங்கரமா காடு கடா இருக்கு. பாப்போம் இருங்க. பாருங்க, இங்க ஒரு டேம் இருக்கா, இந்த கீழே ஒரு டேம் பாரு. கீழே பாருங்க தண்ணி எல்லாம் இருக்கு. இந்த குட்டைய காட்டுறதுக்கடா கூட்டு வந்தீங்கன்னு நினைப்பாங்கடா. இருக்குங்க. நீங்க சும்மா தப்பா நினைக்க, சும்மா காட்டுறேன் நான் இந்த பிளேஸ. இன்னும் போக போக நிறைய வரும், வெயிட் பண்ணுங்க. என்னென்ன குட்டையெல்லாம் காட்ட போறாங்க தெரியல. எனக்கு அந்த இடம்லாம் நல்லா இருக்கு பாருங்க, வயல் எல்லாம் போட்டு. ஏற்காடு மாதிரியே இருக்குங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கும் போது. மலையா காடா இருக்கு. மேல ஏறுற பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரே பயங்கரமா இருக்கு. காடு காடா இருக்கு, பயங்கரமா இருக்கு. ஏற்காடு மேல ஏறுற மாதிரியே இருக்கு. நான் இப்படிதான் பைக்ல ஏறுவோம் ஏற்காடு மேல. இப்படிதான் நாளெல்லாம் ஏறுவேன் நான் ஏற்காடு மேல. ஆமா, பாத்தீங்களா எப்படி இருக்கு. இந்த காட்டுக்குள்ள எங்கடா போறாங்கன்னு தானே பாக்குறீங்க. வெயிட் பண்ணி பாருங்க, எங்க போறோன்றது உங்களுக்கே தெரியும். நான் சந்து போயிட்டே இருக்கீங்களா. வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்னா போலாம். முயற்சி திருவினையாக்கம், முயன்றால் சாதிக்க முடியும். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கு இந்த இடம். வாவ், ஜூம் பண்ணுமா அப்படியே லைட்டா. ஓகே, வாவ், பாத்தீங்களா பிளேஸ்ல எப்படி இருக்கு. சரி போலாம் 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 போலாம். எப்போ விளையாடுறது. சம இப்படி அதுவே அம்புக்குறி அங்க போட்டிருக்கே. இப்படி போங்க, அம்புக்குறி போட்டுருந்துச்சு. புளியங்காய் மரம் எல்லாம் எப்படி இருக்கு பாருங்க. காடு தாங்க. வரும்போது புளியங்காய் அதுக்குள்ள கீழே இறங்கி போகணுமோ. அங்கேயும் அங்க போடுறோம் இல்லையா, பக்கத்துல எல்லாம் நின்று. ரோடு பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு. செம்மையா அப்படியே போயிட்டே இருக்கு காட்டுக்குள்ள. நாங்க கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க போயிடுவோம். நாங்க போயிட்டு அங்க காமிக்கிறோம். ஓகே காய்ஸ், நீங்க வந்து எதிர்பார்த்த இடம் வந்து வந்துருச்சு. நாங்க இந்த இடத்துக்கு தான் வந்தோம். இதான் தூண்டியா பூண்டியா அந்த இடம். தூண்டியா பூண்டியா சொல்றி தெரியல, தாண்டி கேட்டுட்டு இருக்கேன். எந்த இடம்? பூண்டியா. பூண்டி இடத்துல டேம் திறந்து விட்டு இருக்காங்க. அந்த தண்ணி இங்க பாருங்க எப்படி இருக்கு. ஓகே, நம்ம உள்ள கடந்து செல்வோம். இதோ அதிசயமா நடக்கிறாங்க மேடம், பாப்போம். நடந்து வாங்க. காரை நாங்க வந்து அங்க விட்டுட்டு வந்துட்டோம் ரோட்ல. இங்க வந்து நடந்து தான் போகணும். இன்னும் பக்கத்துல பாத்தீங்கன்னா டேம் இருக்கு. அந்த டேம்ல நீங்க வந்து தண்ணி வந்து இப்போதைக்கு விட மாட்டாங்க போல. ஏன்னா இது வந்து என்ன சொல்றது, இப்ப நான் என்ன சொல்றது அப்படின்ற வந்து டேம்லாம் திறந்து விட மாட்டாங்க போல. மழை வந்து ஆல்ரெடியே இங்க வந்து 30 அடி ஆழம் தண்ணி இருக்கான் ஆல்ரெடி. யாராவது உள்ள போனீங்கன்னா ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால இந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து போகணும். இங்க பாருங்க சூப்பரா இருக்கா. இந்த மாதிரி பிளேஸ்லாம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துக்கு வந்திருந்தாலும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எங்களுக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. இருந்தாலும் நமக்கு பாடி கட் 2 பேர் இருக்கிறதுனால நமக்கு எந்த பயமும் இல்லை. இங்க பாருங்க விளையாண்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி இங்கெல்லாம் சூப்பரா இருக்கு இந்த இடம் ஃபுல்லா. பக்கத்துல நெருங்கிட்டோம். இதை பாக்குறதுக்காக நாங்க 50 கிலோமீட்டரை கடந்து தாண்டி கடல் தாண்டி வந்திருக்கோம் இந்த இடத்த பாக்குறதுக்காக. அட்லீஸ்ட் காலையாச்சும் நினைப்போம் வாங்க. இங்க பாருங்க, நவுருடா விளக்கெண்ண. ஆமா, கட் பண்ணிடலாம் விடு. போட்லாம் இருக்குங்க, அழகா இருக்கும் பிளேஸ். பரவாயில்ல, ஆனா கொஞ்சம் தூரம் தான் நாங்க நடக்கிறோம். ஏன்னா இவ நடக்கவே மாட்டா மோஸ்ட்லி. கூழாங்கல்லாம் இருக்கு. கல்லு பொறிட்டு போய் அஞ்சாங்கல் விளையாட பாப்பா. இங்கெல்லாம் நல்லா இருக்கு பாரு. ஓகேவா? இங்க பாருங்க பாப்பா. ஓகே, பாப்பா நடந்து வராங்க அழகா. ஜாலியா இருக்கு. ஏச்சிருக்குங்க பாருங்க, காடு காடா மலை மலையா
பாம்பு வந்தா கூட தெரியாது போலங்க. இந்த எங்களை எடுத்துட்டே வாயா, நீ சும்மா தானே வர. ஆன் பண்ணிட்டியா? அப்படியே வா. நாங்கள் சொன்ன பிளேஸே இதான். இந்த இடத்துக்கு தான் நாங்கள் வரணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு வழியா நாங்கள் அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நீ வரலையா? நீங்க தானே வந்துட்ட. இவ்வளோ தூரம் அப்படியே தண்ணி பயங்கரமா ஓடுதுங்க. காட்டணுமா? வாங்க காட்டுறோம் நாங்கள் எங்க வந்திருக்கோம் அப்படின்றத. அப்படியே திரும்பி பாருங்க இந்த பக்கம். அப்படியே காட்டுங்க. இந்த தண்ணிக்கு தான் வந்தோம். பாத்தீங்களா? ஓகேவா? நாங்க ஒரு வழியா இந்த இடத்துக்கு தாங்க நாங்க வந்திருக்கோம். நல்லா இருக்கா? லொகேஷன் பார்க்காதடா. இந்த பிளேஸ் தான் நாங்க வந்திருக்கோம். நல்லா இருக்கான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாத்தீங்களா போட்லாம் இருக்கு. அங்க பாருங்க குரங்கு. கேமரா பேக் வர தூக்கிட்டு போடுவோம். பயமா இருக்கு. குரங்கு பாத்தீங்களா எப்படிலாம் இருக்கு? எனக்கு பயமா இருக்கு. என் கேமரா பேக் தூக்கிட்டு போயிடுச்சுன்னா அழகா பாக்குது. அங்க பாருங்க தூக்கி நிக்குது. நிக்குது அது ஓடுது. ஆனா என்ன பார்த்தோன்னே சரி ஓகே வாங்க வாங்க குளிக்கலாம். இது வந்து செம்ம ஆழமா இருக்குங்க. அங்க பாருங்க எவ்வளவு போட்லாம் இருக்குங்க. சூப்பரா இருக்கா அந்த இடம்? இடம் பிடிச்சிருக்கா? நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டோலாம் எடுத்துட்டு அழகா கொஞ்ச நேரம் காலெல்லாம் நினைச்சிட்டு ஜாலியா சுத்தி பார்த்துட்டு போயிடுவோம். இந்த இடத்துக்கு தான் நாங்க வர்றதுக்காக இந்த லொகேஷன்லாம் போட்டு அவ்வளோ நேரம் டிராவல் பண்ணி வந்ததே இந்த இடம் தான். இந்த இடம் எங்க இருக்குன்னு பாத்தீங்களா? திருவள்ளூர். திருவள்ளூர் பூண்டி அங்கதான் இருக்கு. யாராவது வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம ஜாலியா இங்க விளையாடலாம். நம்ம டயர்ட் ஆயிட்ட பயமா இருக்கா? இங்க பாருங்க தண்ணி அடிச்சுட்டு கிடிச்சிட்டு போயிட போறேன். எனக்கு வர பயமா இருக்கு. இது ரொம்ப ஆழம். அதெல்லாம் உள்ள போக கூடாது. நம்ம கொஞ்சமா குட்டை குட்டியா எங்க இருக்கோ அங்கதான் கொஞ்ச நேரம் விளையாடணும். ஓகேவா? இங்க வாங்க. சூப்பரா இருக்குல்ல இந்த இடம்? தந்தா நானே தந்தா நானே தந்தா நானே தந்தா நானே தந்தா நானே தந்தா. வைத்தீங்களா இதுங்க? போர்டு பண்ணுவீங்களா? இது கிளம்பிச்சுன்னா என்ன ஆகும் நம்ம நிலைமை? இப்படின்னு இல்லை, டைட்டானிக் மாதிரி. நம்ம என்ஜாய் இல்லை. எகிருது மாடா. எகர்னா எகிருது. சூப்பரா எகிருதுங்க. செம்மையா இருக்கு இந்த பிளேஸ். எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. நிறைய வீடியோஸ் நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். ஜாலியா இருந்துச்சு. ரொம்ப ஆழம் இருக்கு. ஆனா ஓகேவா? நாங்க வந்த பிளேஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. செம்ம என்ஜாயா ஜாலியா இருந்துச்சு எங்களுக்கு. நிறைய போட்டோஸ் நிறைய வீடியோஸ்லாம் நாங்கள் எடுத்துட்டோம். சூப்பரா அருவி அப்படியே ஓடுறதுலாம் பக்கத்துல நல்லா இருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. செம்மையா இருந்துச்சு எங்களுக்கு. ஆனா பெருசா போயிட்டே இருக்குங்க இந்த அருவி. எங்கேயோ போயிட்டே இருக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆனா இந்த பிளேஸ்லாம் பாத்தீங்கன்னா ஜாலியா இருந்துச்சு. இன்னைக்கு டே ஃபுல்லா நாங்க செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் போயிட்டு டீலாம் குடிக்கணும். ஈரமாயிடுச்சு ட்ரெஸ் ஃபுல்லா எங்களுது. ஸோ இப்போ வந்து அவளோட சாரி எல்லாமே ஈரமாயிடுச்சு. சேஞ்ச் தான் பண்ணணும். ஓகேவா? ஓகே. துணியெல்லாம் வேற ஈரமாகி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வாரிக்கிட்டு காருக்கு போகணும். பேக்கெல்லாம் மாட்டி இந்த அம்மா மட்டும் ஃப்ரீயா நல்லா ட்ரெஸ்ஸை மாத்திட்டாங்க. எனக்கு சில்லு சில்லுனே இல்லை. எனக்கு வேற எல்லாம் சில்லு சில்லுன்னு இருக்கு. ட்ரெஸ் எல்லாம் இந்த கார்லயே விட்டு வந்துட்டேன் நான் மாத்தியாச்சு. ஓகே. இந்த இடம்லாம் எப்படி இருக்கு? நெக்ஸ்ட் நாங்க போயிட்டு டீலாம் கொஞ்சம் டீ ஷாப்ல நிப்பாட்டி டீலாம் குடிச்சிட்டு தலைவலி எங்களுக்கு வருது. நெக்ஸ்ட் போறதெல்லாம் காட்டலாம். ஓகே கிளம்பில இங்க இருந்து போதும். என்ஜாய் பண்ணது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு தான் நாங்க இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஓகே நம்ம போலாம். கிளம்பலாமா? என்ன பண்ண போற? இதுக்கப்புறம் போயிட்டு டீ ஏதாவது குடிக்க வேண்டியதான். சரி ஓகே. நெக்ஸ்ட் பாப்போம். கண்டினியூ பண்ணுவோம். கார்ல கூட முடிச்சுக்கலாம். ஈரமாயிடுச்சு தலைலாம் வேற. அவன் படம் ஓடிட்டு இருக்கான். இங்க பாத்தீங்களா பிளேஸ்? நாங்க போறோம். பாய் சொல்லு. ஹாய்ங்க. பாய் சொல்லு. ஓ பாய். இருங்க நாங்க போறோம். நல்லா இருந்துச்சு. ஆனா தண்ணி தான் கடுப்பு.
சரி ஓகே, போய்கிட்டே இருக்கும். என் சாரி பாருங்க, அவுத்து எல்லாம் கையில கொடுத்துட்டு என்னை நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் பேக் கீகனி இப்படி தாங்க நான் பண்ணுவான். பாத்தீங்களா? கேமரா பேகு, என் பேகு, சாரி. குப்பை மேடுமா குப்பை மேடுமா. என்ன பார்த்தா இரு ஒண்ணு நான் காட்டவே இல்லை. இருட்டா வரதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு போய் சேர்ந்துடணுங்க. ரொம்ப இருட்டா இருக்கு. ஏன்னா இங்க குரங்குலாம் இருக்கு. நம்ம அதுக்குள்ளே வீட்டுக்கு கிளம்பிடணும். ரொம்ப நேரங்களா இருக்கக்கூடாது. ஓகே, வந்துட்டோம்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இங்க பாத்தீங்களா, பட்டாம்பூச்சி பிடிச்சிருக்க. வச்சுக்கணும், அப்படியே வச்சிரு. வை அப்படியே பறக்கும், அது அழகா இருக்கும். கூச்சிடும், வைக்கவே மாட்டான். பறக்க விட்டுலாமா? இந்த என்ன எடுங்க, நான் வைக்கிறேன். ஆனா எனக்கு இதை பார்த்தது ஒரு மாதிரி இருக்கு. இப்பதான் எடுக்கிறேன். வை வை, இருட்டாயிடுச்சு மோனா. போடு, பறந்து சென்றாலோ. இங்க பாருங்க, இது வந்து நெத்தில வச்சா காசு கிடைக்குமா? ஓகே, இந்த காட்டுக்குள்ள பட்டாம்பூச்சி இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அது பிளாக்ல. சரி ஓகே, கார்கிட்ட வந்தாச்சு. காட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு சுத்தி பார்த்துட்டு மறுபடியும் கண்டினியூவா வீட்டுக்கு போகணும். சோ அதுக்கு முன்னாடி வந்து நாங்க டீ எங்கேயா குடிச்சோம்னா அதெல்லாம் கண்டினியூவா பாருங்க. ஓகேவா? நாங்க போறோம். ரொம்ப இருட்டாயிடுச்சுன்னா போக முடியாது, டிராவல் பண்ண முடியாது இல்லையா? அதுக்காக தான். ரொம்ப இருட்டுற மாதிரி இருக்கு. இந்த இடம்லாம் பார்த்தாவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதனால நம்ம இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து கார் அங்க அவங்க அங்க இருக்காங்க. நான் வந்து டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கேன். டீ பஜ்ஜிலாம். ஸோ நம்ம டீ இதெல்லாம் குடிக்கலாம். ஓகே, அவங்க அங்கேயே வெயிட் பண்ணோம். அவங்க எதுவும் குடிக்க மாட்டாங்க வெளியில. டீ பிஸ்கிட் அங்கே பஜ்ஜிலாம் இருக்கு, ஆல்ரெடி போட சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ பஜ்ஜி வச்சு அவங்க சாப்பிட்றாங்களான்னு பார்ப்போம். அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க ரோட்ல. எனக்கு ரோட்ல இருக்கும். ஆனா வந்து எனக்கு வந்து இப்போ நான் இதுல போயிட்டு இருக்கேன்ல, அதனால வந்து வாமிட் வர மாதிரி இருக்குமே, ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படின்னு தான் அமைதியா வரேன். இல்லை ஏதாவது சாப்பிடுவாங்க, ஏதாச்சும் வயிற்று பரட்டிட்டுமோன்னு பயமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. பஜ்ஜி நல்லா இருக்கும், பஜ்ஜி கூட சொல்லுவா. நானும் ஆயில் இல்லை, அப்படியே மடிச்சு பேப்பர்ல வச்சு எண்ணெயெல்லாம் எடுத்துட்டு. ஓகே, அவங்க சாப்பிட்டு வரட்டும். நம்ம ஓகே. பாத்தீங்கன்னா பஜ்ஜி எனக்கு இல்ல, நான் வந்து சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். பஜ்ஜி சூடா தான் இருக்கு. சரி சாப்பிட்டுதான் பார்ப்போம். லைட் போடுவாங்க. வேணாம், நல்லாதான் இருக்கு. நான் ஆயில் ஐட்டம் சூடா இருக்குது. லாலிபாப் தான். நல்லாதான் இருக்கு. சாப்பிடாம வாங்கிக்கிறேன். பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி. வாழைக்காய் நினைக்காதீங்க, சூடு. ஓகே, அவங்க சாப்பிட்டு வந்துட்டோம். என்னங்களா பஜ்ஜிலாம் எண்ணெய் வடிக்கட்டுனா எண்ணெய் இருக்காது, அப்படிதான் சாப்பிடணும். எனக்குமே மோஸ்ட்லி எண்ணெய்லாம் பொருள்லாம் பிடிக்காது தான். சரி பசிக்குதேன்னு சாப்பிட்றேன் நானுமே. ஆயில் பொருள்லாம் நானுமே சாப்பிட மாட்டேன். ஊறுபட்ட எண்ணெய் வருது, தலைக்கு வச்சா கூட நல்லா வரும். சாப்பிடுவோம். ஆமாம், நான் இப்படிதான் சாப்பிடுவேன். எனக்கு எண்ணெய்லாம் வடிக்க. ஓகே, அவங்கள சாப்பிட்டோம். இது பிடிக்காது எனக்கு, ஏதாச்சும் ஒரு மாதிரியாக போகுதுன்னு கொடுத்துட்டேன்.
ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா டீலாம் குடிச்சாச்சு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா தேன் மிட்டாய் கிழிஞ்சது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா தேன் மிட்டாய் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு தேன் மிட்டாய் எவ்வளவு? 2000 ரூபாய். வர முடியுது 2000 ரூபாய். ஒரு தேன் மிட்டாய் 2000 எல்லாம் இல்லங்க, 2000 ரூபாய். 2.50 காசு போல. எங்க போரூர் சைட்ல எல்லாம் இது வந்து 1 ரூபாய் தாங்க. அந்த கடைக்காரர் பரவாயில்ல அதிகமா சொல்றாங்க. ஆனாலும் நான் வாங்கிட்டேன். எக்ஸ்ட்ரா 2 போட்டு கொடுத்தாரு எனக்காக. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஜாலியா என்ஜாய் பண்ணியாச்சு. வீட்டுக்கு போயிடலாம். லாலிபாப் பாப்பாவுக்கு செம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. பஜ்ஜிலாம் சாப்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வீட்டுக்கு தான் போக போறோம். இதுக்கப்புறம் வேற எங்கேயும் நிப்பாட்ட மாட்டோம் வண்டிய. ஓகேவா? வீட்டுக்கு போய் முடிச்சுக்கலாமா? ஓகே ஓகே, ஃபைனலா வந்துட்டோம் இப்போ நம்ம வீட்டுக்கு. ஓகேங்க, எப்படி இருந்துச்சு இன்னைக்கு டே ஃபுல்லா அப்படின்றத நீங்க சொல்லுங்க. எந்த பிளேஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு? நாங்க எப்படி என்ஜாய் போனதுல எந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லுங்க. இந்த இடத்துக்கு யாரெல்லாம் போயிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்க ஆல்ரெடி லொகேஷன் சொல்லிருப்போம் எந்த இடத்துக்கு போகணும். இது வந்து திருவள்ளூர்ல இருக்க பூண்டி அப்படின்ற இடம். ஸோ நீங்க வந்து போனீங்க அப்படின்ட்டீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி போகணும்னு நினைச்சீங்கன்னா கூட கொஞ்சம் பார்த்து போயிட்டு வாங்க, சேஃபா போயிட்டு வாங்க. ஏன்னா வந்து இப்ப வந்து எங்களுக்கு அவ்வளவா அது திறந்து விடல, அந்த டேம் திறந்து விடல. சோ வந்து அன்னைக்கு எங்க வீட்டுல இருக்கவங்க ரிலேட்டிவ் போகும்போது திறந்து விட்டுருப்பாங்களோ, நாங்க போற நேரம் பார்த்து திறந்து விடல. சோ எங்களுக்கு வந்து 55 கிலோமீட்டர் எங்க வீட்டாண்ட இருந்து. சோ நாங்க வெற்றிகரமாக போயிட்டு எப்படியோ எங்களால முடிஞ்சது நாங்க அங்க ஏதோ லாங் ட்ரிப் அடிச்ச மாதிரிதான் இருந்தது எங்குட்டி. ஏன்னா வந்து நாங்க மத்தியான டைம்ல போயிட்டு அப்படியே நைட்டுக்கா வந்துமா. சோ வந்து எங்களுக்கு இது பிடிச்சதா இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா நாங்க கார் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கேயுமே லாங்கா போவே இல்ல. லாங்காலாம் போனோம். இது ஆமா, சும்மா இன்னைக்காக ஓகே வாங்கி ரொம்ப நாளா அப்படியே இருக்கு இல்லையா. சோ அதனால இன்னைக்கு ஃபுல்லா செம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்து போய் சாப்பிட்டு சூப்பரா இருந்துச்சு. ஜாலியா என்ஜாய் பண்ணோம். இன்னும் ஏதாவது பிளேஸ் போகணும் அப்படின்னாக்கா, ஆமா சீரியஸாவே சொல்ல போனா ஃபர்ஸ்ட்லாம் மத்தவங்க கார்ல போகும்போது எங்களுக்கு செட் ஆகல. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நான் பழகிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே தான். எங்க 2 பேத்துக்குமே கார்ல லைட்டா ஓகே தான். இருந்தாலுமே இன்னும் நல்லா டிராவல் பண்றதுக்கெல்லாம் கத்துக்கணும். எப்படியோ இவளுக்கு உடம்பு முடியாம போவோமா எப்படியோ சேஃபா கூட்டிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு அது ஒரு பயமாவே இருந்துச்சு. மறுபடியும் கூட்டிட்டு போயிட்டு உடம்பு முடியாம ஆயிட்டேன்னா நான் என்ன பண்றது அப்படின்ட்டு. இப்ப பரவாயில்லதான், ரெஸ்ட் எடுப்போம். இப்போ ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் எங்கேயா டிராவல் பண்றது. இன்னும் என்னென்ன பிளேஸ் போகணும் அப்படின்றது கூட நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுவீங்க. நாங்க அதுக்கேற்ற மாதிரி இடத்துக்குலாம் லாங்கா போறதுலாம் ட்ரை பண்றோம். சோ வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷனா வரும். ஓகே गाइस, நெக்ஸ்ட் வீடியோல தரமான வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பை. பாய்.